இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னன்னா போர்ட்ரேட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவருடைய ஃபுல் நேம் என்னென்னா ஜேம்ஸ் ஆஸ்டின் அலோசியஸ் ஜாய்ஸ். இவருடைய லைஃப் பீரியட் 2 February 1882 to 13 January 1941. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், poet அண்ட் லிட்ரரி கிரிட்டிக். அபவுட் நாவல் பார்க்கலாம். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1916 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ் இந்த ஆதருடைய ஃபர்ஸ்ட் நாவல் வந்து இந்த நாவல் தான். இந்த நாவல் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்டிஸ்டுடைய க்ரோத். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சின்னதில் இருந்து எப்படி வந்து வளர்ந்து வந்தாங்க அப்படின்னுள்ளதை வந்து இதில் இந்த நாவலில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. இந்த நாவல் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி நாவலாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து எந்த டைட்டிலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து இருந்திருக்காரு அப்படின்னா போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டீஃபன் ஹீரோ. பட் அவரால் வந்து அந்த இதில் வந்து என்ன செய்ய முடியல, பப்ளிஷ் பண்ண முடியல. அதனால் டைட்டிலாக வந்து இப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த நாவலில் வந்து டைட்டில் இருக்கு இல்லையா, போர்ட்ரேட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படின்னு வந்து டைட்டிலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஸ்டீஃபன் டெட்லஸ், இவங்க வந்து ப்ரோட்டகானிஸ்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் சிமியன் டெட்லஸ், இவங்க வந்து ப்ரோட்டகானிஸ்டுடைய ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் மேரி டெட்லஸ், இவங்க வந்து ப்ரோட்டகானிஸ்டுடைய மதர். நெக்ஸ்ட் கேரக்டர் டான்டே, இவங்க வந்து ஒரு கவர்னர்ஸ். இன்னும் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள சம்மரி பார்க்குற டைமில் வந்து பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த நாவலுடைய செட்டிங் வந்து 19th century அயர்லாண்டுடைய 19th century எண்டாக வந்து வச்சு வந்து இந்த செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீஃபன் வந்து ஒரு ஐரிஷ் கேத்தலிக் ஃபேமிலியில் உள்ளவங்க. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பார்த்தோன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அதனால் அவருடைய ஃபாதருக்கு வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக என்ன செய்ய முடியலை, டேக் கேர் பண்ணிக்க முடியலை. ஸ்டீஃபனுடைய அம்மாவை பற்றி பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸாக இருந்தாங்க. இந்த நாவல் வந்து பிகின் பண்ணுற டைமில் வந்து ஸ்டீஃபனுடைய ஃபாதர் வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டோரிஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து கேட்குற டைமில் வந்து இந்த ஸ்டோரியை மட்டுமே வந்து ஸ்டீஃபன் வந்து கேட்கல. ஸோ அந்த இடத்துல இருந்து ஸ்டோரியை கேட்குறாரு அப்படின்னா அவர் வந்து வேறையுமே நிறைய தாட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ வேறே அவருடைய மைண்ட் வந்து என்ன செய்யுது, டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறே நிறைய விஷயங்களை வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் எதை பற்றி, நம்மளுடைய ஸ்டீஃபன் வந்து எதை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேடியை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த லேடி வந்து யார் அப்படின்னா கேண்டி, இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உள்ள அந்த தாட்டில் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஒரு கேண்டி விற்கிற லேடியை பற்றி வந்து திங்க் பண்ணுறாங்க, வாட் ஷீ இஸ் டூயிங். நெக்ஸ்ட் எதை பற்றி திங்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அம்மாவுடைய வார்ம் ஸ்மெல்லை பற்றி வந்து திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா யாரை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னா கவர்னர்ஸ் டாண்டியை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெய்பர் எலியனை பற்றி வந்து திங்க் பண்ணுறாங்க. சைல்ட்ஹுட் டேயில் ஸ்டீஃபன் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து வளர்ந்ததுக்கப்புறமா அவர் வந்து நெய்பர் எலியனை வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் இது வந்து சொல்கிறது வந்து ஒரு பப்ளிக்கில் நின்று வந்து சொல்லுறாரு இவர் சைல்டுஹுட்டாக இருந்த டைமில். ஸோ இதெல்லாமே வந்து கேட்டதுமே அந்த சுற்றி நிற்கிற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு கேத்தலிக், அந்த பொண்ணு எலைன் வந்து இவங்களுடைய நெய்பர், அந்த எலைன் வந்து ப்ரோட்டகானிஸ்ட். ஸோ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இவங்களுடைய ஸ்டீஃபனுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ வந்து இப்போ வந்து எல்லார்கிட்டையும் வந்து சோரி கேட்கணும், எல்லார்கிட்டையும் சோரி கேளு அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் வந்து எங்கே எஜுகேட் ஆகியிருப்பார் அப்படின்னா ஒரு போர்டிங் ஸ்கூலில் தான், கிளாங்கோஸ் வுட் காலேஜ் அப்படின்னையும். அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸான ஸ்கூல். ஸ்டீஃபனுடைய மதர் வந்து ரொம்ப ரிலீஜியஸ், ஆனால் ஸ்டீஃபனுக்கு வந்து அவ்வளோ ரிலீஜியஸான பர்சன் எல்லாமே வந்து கிடையாது. அவர் இந்த ரிலீஜியஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் நிற்கிறது தான் வந்து யார், இந்த ஸ்டீஃபன். அண்ட் அவர் இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் வந்து அவர் வந்து வின்டர் ஹாலிடேஸ்க்கு வந்து வீட்டுக்கு திரும்ப வந்து போகிறாரு. இப்போது வின்டர் ஹாலிடேஸ்ன்னு சொல்லி வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டில் வந்து வின்டர் ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வின்டர் ஹாலிடேஸ் முடித்து ரிட்டர்ன் வந்து ஸ்கூலுக்கு என்ன செய்கிறாரு, ரிட்டர்ன் வந்து போகிறாரு. ஸோ ஸ்கூலுக்கு வந்து ரிட்டர்ன் போகிற டைமில் வந்து 2 பாய்ஸ் வந்து செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்களையுமே வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் அங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டீஃபனுக்கு வந்து எதுவுமே வந்து என்ன செய்யலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, என்ன நடந்திருக்கு அப்படின்னு உள்ளது வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து எதுவுமே புரியலை.
ஸ்டீஃபனுக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் உண்டு. அதனால் அவர் வந்து கிளாஸ் வந்து வியர் பண்ணியிருப்பார். அண்ட் ஒன்ஸ் அந்த கிளாஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு இப்போ வந்து ப்ராப்பராக வந்து லெட்டர்ஸ் எதுவுமே வந்து தெரியலை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன செஞ்சுறாரு, கிளாஸ் ரூமில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு டீச்சர் வந்து வித்தவுட் ரீசன் என்ன செய்கிறாங்க, ஸ்டீஃபனை வந்து அடிக்கிறாங்க. அண்ட் ஸ்டீஃபன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட், இந்த ஸ்கூலில் இருக்கிற ப்ரீஸ்ட்டுக்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற டைமில் வந்து அந்த ப்ரீஸ்ட்டுமே வந்து ஸ்டீஃபனுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறாரு. அந்த கிளாஸில் இருந்த மற்ற பிள்ளைங்களுமே என்ன செய்கிறாங்க, ஸ்டீஃபனுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வருது. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பிளாக் ராக்குக்கு வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணுறாரு. மெயின்லி வந்து ஒரு புக் இதில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எந்த புக் அப்படின்னா, த கவுண்ட் ஆஃப் மைண்ட் கிறிஸ்டோ அப்படின்னு சொல்கிற ஒரு புக் வந்து ரீட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வந்து அவருக்கு இந்த புக்கை வந்து ரீட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு இந்த வேர்ல்டை பற்றி வந்து ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீஃபன் வந்து ஒரு கேர்ளை பார்த்து வந்து அட்ராக்ட் ஆகியிருக்காரு. அந்த கேர்ளுடைய நேம் வந்து ஏமா. அண்ட் அந்த கேர்ளுக்காக என்ன செய்கிறாரு, லெட்டர் வந்து எழுதுகிறாரு. பட் அவர் என்ன செய்யலை, அந்த லெட்டரை வந்து கொடுக்கல. இப்போ வந்து ஸ்டீஃபன் வந்து ஸ்கூலில் தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஸ்டீஃபனுடைய அப்பாவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வந்து கடன் வாங்கி ஸோ அப்படி கடத்தில் வந்து மூழ்கி இருக்கிறாரு. ஸோ இப்போ அவரால் வந்து ஸ்டீஃபனுடைய ஃபாதருக்கு வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக வந்து காசு வந்து கொடுக்க முடியல. அதனால் இவங்க இப்போ வந்து டப்ளின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது டப்ளினுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டீஃபன் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. அது வந்து ஹை ஸ்கூல். அண்ட் அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிற டைமில் அவருக்கு வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா, ஆக்டிங் அண்ட் ரைட்டிங்கில் வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் அவர் ஷார்ட் ஸ்டோரி வந்து எழுதுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ட்ராமாஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து இவருடைய கிளாஸ்மேட்ஸ் மாதிரி கிடையாது. அவங்களோட இவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருப்பார். அண்டுடைய டைம் எல்லாமே வந்து படிக்கிறதுக்காக மட்டுமே என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸில் வந்து டவுட்ஃபுல் பர்சனாக, ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாக வந்து இருக்கிறாரு. ஸ்டீஃபன் வந்து ஸ்டடீஸில் வந்து ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கிறாரு. அண்டு எண்ட் ஆஃப் தி அகாடமிக்கில் அவருக்கு வந்து காசுமே வந்து கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து அந்த அகாடமிக்கில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஸ்கூலில் இருந்து வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காசை வந்து அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது ஸ்டீஃபனுடைய லைஃப் வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சின் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 3 days அவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எதை பற்றியெல்லாம் சொல்லுறாங்க அப்படின்னா, சின், ஜட்ஜ்மெண்ட், ஹெல், இந்த 3 பற்றி வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஜியஸில் வந்து வர ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீஃபனுடைய ஸ்கூல் டைரக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ வந்து ரொம்ப பியூராக இருக்க, நீ ஏன் வந்து ப்ரீஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டீஃபன் வந்து திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ப்ரீஸ்டுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணுற டைமில் வந்து ஸ்டீஃபன் வந்து என்ன திங்க் பண்ணுவார் அப்படின்னா, ப்ரீஸ்டுடைய லைஃப் வந்து ரொம்ப வந்து போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து டப்ளினில் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பார். மறுபடியும் ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக ஸ்டீஃபனுடைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, வேறு பிளேஸுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்டீஃபனுக்கு வந்து ஒரு டவுட் வருது, இனி வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினில் வந்து பிளேஸ் கிடைக்குமா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஸ்டீஃபனுடைய சிஸ்டர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம இங்கே இருந்துமோ ஆகணும் அப்படின்ட்டு. ஸ்டீஃபன் இப்போ வந்து ஒரு வாக் போகிறாரு, பீச்சில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் வந்து ஒரு யங் பியூட்டிஃபுல் கேர்ளை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ அவர் வந்து அவருடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த கேர்ளை பார்த்ததும் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனை என்ன செய்கிறாரு, எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்கிறாரு, முடிவு பண்ணுறாரு. இப்போ அவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினில் வந்து சீட் கிடைக்கிறது படிக்கிறதுக்காக. இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம், ஸ்டீஃபன் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷனில் வந்து நல்லா படித்ததுனால காசு எல்லாம் கூட வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு. இப்போ அவருக்கு சிச்சுவேஷன் எப்படியா இருக்குது அப்படின்னா, இந்த டப்ளினில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினில் படித்து போனதுக்கப்புறமா அவர் வந்து கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எங்கே போகிறாராம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சுற்றுறதுக்காகவே போகிறாராம். ஸ்டீஃபனுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு க்ரீக் மித்தாலஜி வந்து சொல்லியிருக்காரு. நேம் வந்து
டெட்லஸ் அவர் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் ஆர்கிடெக்ட் அண்ட் கிராஃப்ட்மேன், விஸ்டம், நாலேஜ், பவர். ஸோ இதெல்லாமே வந்து அந்த க்ரீக் மித்தாலஜிஸ்ட் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே வந்து ஆசை. இப்போ வந்து அயர்லாந்து பற்றி சொல்கிறாங்க. அயர்லாந்தில் வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ், நிறைய பவுண்ட்ரிஸ் வந்துருக்கு. அதனால இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதர் பிளேஸுக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு ரைட்டராக இங்கே வந்து இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய லிமிட்டேஷன் இருக்குது, பவுண்ட்ரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் ஆர்டிஸ்ட்டை வந்து வரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ வேறு பிளேஸுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டகானிஸ்டான ஸ்டீஃபன் வந்து திங்க் பண்ணுறாரு. இந்த எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து நம்மளுடைய ப்ரொட்டகானிஸ்ட் ஸ்டீஃபன் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து டப்ளினை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக அவர் போகிறாரு அப்படின்னா, அவருடைய ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ இங்கேருந்து அவருடைய ட்ரீம்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் இந்த பிளேஸை விட்டு வெளியில் போய் அவருடைய ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம இவ்வளோ தான் இந்த நாவல். இது இப்போ இவ்வளோ பார்த்ததுலேயுமே தெரியும், இது வந்து ஒரு அவருக்கு லைஃப்பில் நடந்ததை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக வந்து நமக்கு இது தெரியுது. ஸோ இது ஆட்டோபயோகிராஃபியாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, கன்சிடருமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நாவல், போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அன் யங் மேன். இதில் யாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர்கிட்ட வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.